தலித் என்பதால் எங்களை மிரட்டுகிறார் அண்ணாமலை. திருமாவளவனை ரவுடி என்கிறார். சிறுத்தை கனி வெளியிட்ட வீடியோ. ஸ்டாலினுடனான சந்திப்புக்கு பிறகு மீண்டும் விசிக ரவுடிகளை தூண்டிவிடும் திருமாவளவன். வணக்கம் நண்பர்களே. விடுதலை சிறுத்தை கட்சியினரை பொறுத்தவரை திமுகவின் உத்தரவின் பேரில் பாஜகவுக்கு எதிராக சாதி அரசியல் என்னும் பெரிய அளவில் முன்னெடுக்க தயாராகிவிட்டார்கள். குறிப்பாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை விடுதலை சிறுத்தை கட்சியினர் நடு ரோட்டில் சரமாரியாக தாக்கினார்கள். இந்த விவகாரம் சம்பந்தமாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதோடு இந்திய தேர்தல் ஆணையத்திலும் இதுகுறித்து புகார் அளித்து விடுதலை சிறுத்தை கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று பார் கவுன்சில் தயாராகி கொண்டு வருகிறது. ஆனால் இந்த நேரத்தில் ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்த பிறகு இந்த விவகாரத்தை தங்களது தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் ஒரு திட்டம் போட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், சமீப காலமாக தலித்துகளுக்கு திருமாவளவன் மீது வெறுப்பு அதிகமாகிவிட்டது. காரணம், திமுக கூட்டணியில் அவர் இடம்பெற்றதிலிருந்தே தலித் மக்களுக்காக எந்த இடத்திலும் அவர் குரல் கொடுப்பதில்லை. நெல்லையில் தலித் மாணவன் தாக்கப்பட்டது மற்றும் வேங்கை வயல் விவகாரங்களில் திருமாவளவன் கண்டுகொள்ளவே இல்லை. திமுகவுக்கு சும்பு தூக்கும் வேலையை மட்டுமே செய்து கொண்டு வருகிறார். இதன் காரணமாகவே தலித்துகளின் கவனம் பாஜக பக்கம் திரும்பி இருக்கிறது. பாஜக தலைவர்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். அதனால்தான் ஏதாவது ஒரு அரசியலை செய்து ஒட்டுமொத்த தலித்துகளையும் மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி பக்கம் இழுக்க வேண்டும் என்று திருமாவளவன் திட்டம் தீட்ட தொடங்கிவிட்டார். அதனால்தான் தலித் என்பதனால்தான் எங்களை அண்ணாமலை ரவுடி என்று சொல்கிறார். நாங்கள் அவ்வளவு கேவலமாகி விட்டோமா என்று நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த சிறுத்தை கனி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் மேலும் கூறுகையில், எங்கள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஒரு எம்பியாக இருக்கிறார். ஆனால் ரோட்டில் செல்லும் ஒரு வழக்கறிஞர் அவரை ஆபாசமாக பேசுகிறார். அந்த அளவுக்கு அவருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதோடு அந்த வழக்கறிஞர் மோசமான வார்த்தைகளை பேசியதால் தான் அவரை நாங்கள் அந்த இடத்தில் தாக்கினோம். ஆனால் பாஜகவின் அண்ணாமலையோ அந்த வீடியோ வெளியிட்டு எங்களை ரவுடி என்கிறார். குறிப்பாக எங்கள் தலைவர் திருமாவளவனை அவர் ரவுடி என்று வெளிப்படையாகவே கூறுகிறார். நான் எத்தனையோ ரவுடிகளை டீல் பண்ணியவன். இந்த ரவுடிகளை டீல் பண்ணுவதில் எனக்கு சிரமம் ஒன்றுமில்லை என்று அவர் கூறுகிறார். இதற்கு முக்கிய காரணம், எங்களது கட்சியை ரவுடி கட்சி போன்று சித்தரிக்க பாஜக திட்டமிடுகிறது. இப்படி திருமாவளவனுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டு இருப்பதனால் தான் நாங்கள் அவருக்கு Z பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளோ ரவுடிகளுக்கு எதற்கு Z பிரிவு பாதுகாப்பு என்று கேட்கிறார்கள். எங்கள் தலைவர் ரவுடியாக வளர்க்கவில்லை, அறிவார்ந்த பிள்ளைகளாக தான் வளர்த்திருக்கிறார். எங்களது தலைவர் திருமாவளவன் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குகிறார். அந்த அளவுக்கு தலித் சமூகத்திற்காக அவர் உழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இவர்கள் ரவுடி என்கிறார்கள். சாலையில் செல்லும் நபர்கள் கூட அவருக்கு எதிராக திரும்புகிறார்கள். அதனால்தான் அவரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் Z பிரிவு பாதுகாப்பு கேட்கிறோம். குறிப்பாக பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் அவரது காரை மறிப்பேன் என்று நான் சொன்னதை வேறு மாதிரி சித்தரித்து விட்டார்கள். பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் அவர் காரை மறித்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கும் எங்களது தலைவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்பதற்காகத்தான் அவரது காரை மறிப்பேன் என்று சொன்னேன். மற்றபடி வேறு எந்த அசம்பாவித சம்பவமும் செய்வதற்கு நான் காரை மறிப்பேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அத்தனை ஊடகங்களும் தமிழ்நாட்டிற்கு மோடியின் கார் வந்தால் அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று சொன்னது போன்று செய்தி பரப்பிவிட்டார்கள் என்று கூறியுள்ள சிறுத்தை கனி, திருமாவளவன் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் இருக்கும் கூட்டணி தான் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தலித் மக்களும் அவரது பின்னணியில் தான் இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அவரை ரவுடி என்று சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதிலும் அண்ணாமலை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் தான். இப்போது தலைவராக இருக்கும் நயினா நாகேந்திரன் சொன்னால் கூட அவரோடு நாங்கள் வாக்குவாதம் செய்வோம். ஆனால் தலைவராக இல்லாத அண்ணாமலை எங்கள் தலைவரை ரவுடி என்று சொல்கிறார். இதைத்தான் எங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம், திருமாவளவன் ஒரு தலித் தலைவர் என்பதனால்தான் இப்படி இழிவாக பேசுகிறார். திருமாவளவன் உயர்ந்த ஜாதியாக இருந்தால் இப்படி அண்ணாமலை இழிவாக பேசியிருக்க மாட்டார் என்று அந்த வீடியோவில் ரொம்ப நல்லவரை போன்று பேசியிருக்கிறார் சிறுத்தை கனி. இதற்கு முக்கிய காரணம், ஏற்கனவே சொன்னது போன்று சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்ற திட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த சம்பவம் நடந்த 20 நாட்களுக்கு பிறகு இப்போது இந்த சிறுத்தை கனி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் அன்று ரொம்பவே ஆவேசமாக பேசிய இவர் இப்போது ரொம்ப பவ்யமாக அனுதாபம் தேடும் வகையில் பேசியுள்ளார். குறிப்பாக ஸ்டாலினும் திருமாவளவும் சந்தித்து பேசிக் கொண்ட பிறகுதான் இந்த விவகாரத்தை தங்களது அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். ஆனால் வழக்கறிஞரை இவர்கள் நடு ரோட்டில் ஓட ஓட அடித்த விஷயம் அனைத்து மக்களுக்கும் தெரியும்.
அப்படிப்பட்ட இவர்கள் இன்றைக்கு நாங்கள் நியாயமான நபர்கள் போன்றும் ஒழுக்கமான கட்சியின் தொண்டர்கள் போன்றும் பேசிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை ஜாதி பார்க்கிறார், திருமாவளவன் தலித் என்பதனால் தான் அவரை ரவுடி என்கிறார் என்பது போன்று ஒரு விஷயத்தை பரப்பினால் தலித் மக்கள் அண்ணாமலைக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். திருமாவளவன் மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் கூட விசிக பக்கம் வந்து விடுவார்கள் என்பதற்காகவே இப்படி ஒரு அரசியலை திருமாவளவன் முன்னெடுத்திருக்கிறார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. அடுத்த செய்தி, விஜயகாந்த் தொகுதியை குறிவைக்கும் விஜய். வெளியான செய்தியால் அதிர்ச்சியில் பாமக. தேமுதிகவை தொடங்கிய நடிகர் விஜயகாந்த் முதலாக விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த தொகுதியில் கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் களமிறங்கி வெற்றி கொடி நாட்டினார் விஜயகாந்த். அதன் பிறகு அதே தொகுதியில் அக்கட்சியின் வேட்பாளர் முத்துக்குமார் என்பவர் வெற்றி பெற்றார். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விஜயகாந்த் அரசியல் வருகை பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு கட்டத்தில் எதிரும் புதிருமான கட்சிகளாகவும் மாறினார்கள். ஆனால் விஜயகாந்துக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பிறகு அதே விருதாச்சலம் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர்கள் தோல்வியை தழுவ தொடங்கினார்கள். இந்த நிலையில் தற்போது புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜயும் விஜயகாந்த் பாணியில் அதே வி சென்டிமெண்டை கையில் எடுத்துள்ளார். அவரது ஜோதிடர்கள் வி என்கிற எழுத்தில் தொடங்கும் ஊரில் தான் போட்டியிட வேண்டும், அதுதான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று அறிவுறுத்தியுள்ளார்களாம். அதனால்தான் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தியுள்ளார் விஜய். அதோடு விஜயகாந்த் எனது அண்ணன் என்றும் கூறி வருகிறார் விஜய். இதுபோன்ற விஷயங்கள் விருதாச்சலத்தில் விஜய் போட்டியிடும் போது அவருக்கு வெற்றியை கொடுக்கும் என்று அவரது கட்சியினரும் கூறி வருகிறார்களாம். இந்த நிலையில் தற்போது விஜய் கட்சியின் விருதாச்சலம் தொகுதி நிர்வாகிகள் அந்த தொகுதியின் பலம், பலவீனம், மக்களின் எதிர்பார்ப்புகள், வளர்ச்சி எப்படி உள்ளது உள்ளிட்ட பல விஷயங்களை ஆராய்ந்து வருகிறார்கள். அந்த தொகுதியில் விஜயின் ரசிகர் மன்றம் எந்த அளவுக்கு செல்வாக்காக உள்ளது, அங்கு எப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள், விஜய் போட்டியிட்டால் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்த சர்வேக்களையும் அவர்கள் நடத்தியுள்ளார்களாம். அதனால் விஜயகாந்த் போட்டியிட்ட அதே விருதாச்சலத்தில் விஜய் முதலாக தேர்தல் களத்தில் இறங்கப் போவது தற்போது உறுதியாகி இருக்கிறது. இந்த தொகுதியில் விஜயும் விஜயகாந்தை போன்று முதல் தேர்தலிலேயே வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோடு விஜயகாந்தை அடுத்து விஜயும் தங்களது பாமக ஏரியாவையே குறிவைத்து வருவதால் விஜயகாந்துக்கு எதிராக அப்போது திரும்பி நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது விஜயையும் அதே விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட திட்டமிடுவதாக வெளியான தகவலை அடுத்து தங்களது வாக்கு வங்கி மட்டுமின்றி வெற்றியையும் பதம் பார்த்து விடுவாரோ என்று விஜய்க்கு எதிராக அரசியல் வியூகங்களை கையில் எடுத்துள்ளது பாமக. விஜய்க்கு தூது விடுவதை நிறுத்திய எடப்பாடி. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மாஜி அமைச்சர்களை தொடர்ந்து அவருக்கு தூதுவிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் சமீபத்தில் வெளியான சில கருத்து கணிப்புகளில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வந்தால் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரித்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அதிமுக பாஜக கட்சிகளுடன் இணைந்தால் ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் வாக்குகளும் திமுகவுக்கு சென்று 50% ஓட்டுகளை திமுக பெற்றுவிடும். அதே சமயம் விஜய் தனித்து போட்டியிட்டால் கிறிஸ்தவர்களின் மொத்த ஓட்டுகளும் 30 முதல் 40% முஸ்லிம்களின் ஓட்டுகளையும் பிரித்து விடுவார். அப்படி விஜய் பிரித்தால் திமுகவின் வாக்கு வங்கி மட்டுமின்றி வெற்றியும் பெரிய அளவில் பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இதுவரை விஜயை எப்படியாவது தங்களது கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தூத்துவிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது அமைதியாகிவிட்டார். விஜயை தனித்து விட்டால்தான் திமுக ஓட்டுகளை பிரிப்பார், நாம் வெற்றி பெற முடியும் என்று கணக்குப்பட தொடங்கியிருக்கிறார். இதனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு சோர்வடைந்திருக்கும் விஜய் அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிடுவார். இதை வைத்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை திமுக பக்கம் இழுத்து நாம் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு வந்த மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அந்த வகையில் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் திமுகவுக்கு 50% ஓட்டுகள் கிடைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு 30 முதல் 35% ஓட்டுகள் மட்டுமே கிடைக்கும் என்றும் சர்வே முடிவுகள் தெரிவித்துள்ளன.